யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். பயணத்தின் நிறுத்தத்தில் நாம் பார்க்க இருப்பது பாதாபிஷேகம். சுவாமி, உங்கள் பாதங்களை பிடித்துவிட அனுமதிப்பீர்களா? படித்த பண்பட்ட பக்தி நிறைந்த மத்திய வயது பெண்மணி ஒருவர் யோகிராம் சுரத்குமாரிடம் ஆவலுடன் கேட்டாராம். இந்த அழுக்கான பாதங்களையா பிடித்துவிட நினைக்கிறீர்கள்? யோகி சிரித்துக்கொண்டே தனது வலது பக்க தூணில் சாய்ந்து கொண்டு பாதங்களை நீட்டினார். அந்த பெண்மணிக்கு பேரானந்தம். தனது இருக்கையிலிருந்து வேகமாக எழுந்து யோகியின் பாதங்கள் அருகில் சென்று அமர்ந்தார். பக்தி பெருக்கோடு கண்களில் நீர் ததும்ப அவ்வம்மையார் மெதுவாக இதமாக யோகியாரின் பாதங்களை பிடித்துவிட ஆரம்பித்தார். யோகியின் வலது பாதத்தை அப்பெண்மணி ஸ்பரிசித்த போது ஏதோ நெருடியது. அவ்வம்மையார் யோகியின் பாதத்தை உற்று நோக்கினார். முட்களும் கூரான கற்களும் யோகியின் மென்மையான பாதம் முழுதும் பதிந்திருப்பதை கண்டார். சுவாமி, நிறைய முட்களும் சிறு சிறு கூரான கற்களும் பாதம் முழுவதும் குத்தியிருக்கின்றன. நான் அவற்றை எடுத்து விடலாமா என குரல் தழுதழுக்க அவ்வம்மையார் அனுமதி கோரினார். எடுத்து விடலாம் அம்மா. யோகி கனிவோடு அனுமதி அளித்தார். தன்னோடு வைத்திருந்த ஒரு சேஃப்டி பின்னை எடுத்து ஒவ்வொரு முள்ளாக பாதத்திலிருந்து கவனமாக எடுத்தார் அவ்வம்மையார். வலது பாதம் முடிந்தது. இடது பாதத்தையும் அப்பெண்மணி ஆராய்ந்தார். அதிலும் முட்களும் கூரான கற்களும் புதைந்திருந்தன. அவற்றையும் அவர் ஒவ்வொன்றாக நீக்கினார். மொத்தம் இரு பாதங்களிலும் சேர்ந்து சுமார் 26 முட்களும் கற்களும் இருந்தன. மெதுவாக அப்பெண்மணி சுவாமியின் பாதங்களை மீண்டும் வருடுவதும் பிடித்து விடுவதுமாக இருந்தார். யோகியின் பாதங்கள் சூடாக இருந்தன. அப்பெண்மணிக்கு யோகியின் பாதங்களை தண்ணீரால் நனைக்க தோன்றியது. அங்கிருந்து அவரது கணவரின் பின்பக்கம் சென்று ஒரு வாளி நிறைய கிணற்று நீரை சேந்தி எடுத்து வரச் சொன்னார். அவர் கணவரும் பின்பக்கம் கிணற்றுக்கு சென்று ஒரு வாளி நிறைய நீர் சேந்தி கொண்டு வந்தார். யோகி மந்தகாச புன்னகையுடன் அத்தம்பதியர் செய்வதையே பார்த்து கொண்டிருந்தார். தாங்கள் வரும்போது யோகிக்கு படைப்பதற்காக புஷ்பங்களையும் பழங்களையும் கொண்டு வந்த பெரிய தாம்பாளத்தை அவ்வம்மையார் எடுத்தார். அந்த பெரிய தாம்பாளத்தின் மேல் யோகியின் பாதங்களை வைத்தார். குளிர்ந்த கிணற்று நீரால் அப்புனித பாதங்களை திருநீராட்டினார். கண்களில் நீர்வடிய அவ்வம்மையார் யோகியாரின் பாதங்களை நீராட்டியது அங்கு அமர்ந்திருந்த அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. பாதாபிஷேகம் முடிந்ததா அம்மா? யோகியார் சிரித்தபடி கேட்டவுடன் அவ்வம்மையாரும் அவரின் கணவரும் ஆனந்த கண்ணீர் வடித்து தேம்பினார்கள். யோகி பேரருள் சிந்த புன்னகைத்தார். அங்கிருந்த அனைவரும் பக்தியில் விக்கித்து நின்றனர். யோகியின் கரங்களை பிடித்து பயணித்து கொண்டே இருப்போம். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.